ஒரு சராசரி மனிதனாக, மக்கள் தலைவனாக, ஒரு சிந்தனையாளராக, ஒரு சமூக பணியாளராக மக்கள் மீது கொண்டுள்ள கவலையினாலே இந்த பதிவை நான் செய்கின்றேன். அண்மையில் நடந்த கரூரில் நடந்த நடிகர் விஜய் அவருடைய கூட்ட நெரிசலில் 40 பேர் உயிர் இழந்திருக்கின்றார்களே, அந்த குடும்பத்தாருக்கு எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த கவலையையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டாயமாக 1 கோடி ரூபாய் ஒரு குடும்பத்தாருக்கு, இறந்து போன குடும்பத்தாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது நடிகர் விஜயினுடைய கட்சியினுடைய பொறுப்பாக நான் கருதுகிறேன். இரண்டாவதாக, நடிகர் விஜய் மக்களை கவர் செய்வதற்காக, அவர்களை தன் பக்கம் இழுப்பதற்காக வேண்டி இந்த கூட்டங்களை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆனால் அவர் வந்ததே மிக 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 தாமதம். எனவே அவரை காண்பதற்காகவே மக்கள் நிறைய பேர் வந்து மூர்ச்சை அடைந்து மடிந்து போயிருக்கிறார்கள். எனவே இதற்கு முதல் காரணம் நடிகர் விஜய் தான். இரண்டாவது காரணமாக, அந்த கூட்டத்தினுடைய ஏற்பாடு குளறுபடிகள் இருந்தபடியினால்தான் மக்கள் அசைவதற்கு கூட இடமில்லாமல், மூச்சு விடுவதற்கு கூட இடமில்லாமல் 40 பேர், இன்னும் அதிகமாக கூட மக்கள் இருக்கலாம், இறந்து போயிருப்பார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்களை எல்லாம் பலி வாங்கி இருக்கிறது இந்த நடிகருடைய கூட்டம், அமைப்பு. மூன்றாவதாக, மக்களுடைய தவறை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நடிகர், அரசியல் தலைவர், மத தலைவர் மற்றும் தொழிலதிபர்கள், இந்த 4 விதமான அமைப்புகளும் மிகவும் 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 கொடூரமான ஒன்று. காரணம் என்னவென்றால், நடிகர்களை தேவர்களாக, கடவுள்களாக, தேவ தூதர்களாக மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் அக்காலத்திலிருந்து இக்காலம் வரைக்கும் பார்த்து பழகி கொண்டு விட்டார்கள். நடிகனை ஏதோ கடவுளை பார்ப்பது போல, தேவலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து விட்டது போல அந்த நடிகரை போய் பார்க்கின்றார்கள். நடிகர்களை பிம்பத்தில் பார்ப்பது ஒன்று, நேரடியாக பார்ப்பது ஒன்று. பிம்பத்தில் அவர்கள் நடிப்பது ஒன்று, வாழ்க்கையில் வாழ்வதும் அல்லது நடிப்பதும் ஒன்று. இப்படிப்பட்ட நிலையில் இந்த நடிகர்களுடைய ரசிகர்கள், விசிறிகள் முட்டாள்களாகவும், மூடர்களாகவும், மூட நம்பிக்கையுடையவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தமிழ்நாட்டில் என்பது மிகவும் கவலை அளிக்கிறது. எனவே மக்கள் மாற வேண்டும், ரசிகர்கள் மாற வேண்டும். நீங்கள் ரசிகர்கள், நடிகர்களை கொண்டாடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு அளவுக்கு இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாழ்படுத்தி கொள்ளுகிறீர்கள், கெடுத்து கொள்ளுகிறீர்கள், உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் அழிக்கின்றீர்கள். எனவே இந்த நடிகர்கள் மீதான, நடிகைகள் மீதான மோகம் என்பதும், பைத்தியக்காரத்தனம் என்பதும், முட்டாள்தனம் என்பதும் தமிழ்நாட்டில் மாற வேண்டும். கல்வி அறிவு அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே இப்படி இருக்குது என்று சொன்னால் ஏனைய மாநிலங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே இந்த நடிகர்கள் மீதான மோகமும், அரசியல் தலைவர்கள் மீதான மோகமும், மத தலைவர்கள் மீதான மோகமும், ஏன் கடவுள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே அந்த கடவுள்கள் மீதான வெறித்தனமும் எப்பொழுது குறைகிறதோ, மறைகிறதோ, ஒழிகிறதோ, அழிகிறதோ அப்பொழுதுதான் மக்கள் சரியான பகுத்தறிவுக்கு வருவார்கள் என்று நான் கருதுகின்றேன். இந்த நேரத்தில் 4வது பொறுப்பாளர்களாக போலீஸ், காவல்துறையை நான் குறை சொல்வதற்கு ஏதுமில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், மக்கள் தாங்களாகவே வந்து முட்டி மோதிக்கொண்டு விஜயை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக நாம் காவல்துறையை குறை சொல்வது அவசியமே இல்லை என்று சொல்லி, வர இருக்கக்கூடிய நாட்களில் இந்த அரசியல் தலைவர்களும், நடிகர்களும், தொழிலதிபர்களும், மத தலைவர்களும் மற்றும் விளையாட்டு வீரர்களும் கூட, வீராங்கனைகளும் கூட மக்களை அவர்களுடைய குடும்பத்திலேயே, வீடுகளிலேயே வைத்து விடுங்கள். அவர்களை பொது இடத்திற்கு அழைக்காதீர்கள். ஊடகங்கள் மூலமாக உங்கள் கருத்துக்களை எடுத்துச் சொல்லுங்கள். அறிவிப்புகள் மூலமாக, ஏடுகள் மூலமாக உங்கள் அறிவிப்புகளை எடுத்துச் சொல்லுங்கள், உங்களுடைய திட்டங்களை எடுத்துச் சொல்லுங்கள். மாறாக இப்படி பொது இடங்களிலே மக்களை அழைத்து அவர்களுடைய மூடத்தனத்தையும், முட்டாள்தனத்தையும், அறிவீனத்தையும், அவர்களுடைய மூட நம்பிக்கைகளையும் நீங்கள் காசாக்கி, அதிகாரமாக்கி, பொருளாக்கி, வளமாக்கி, செழிப்பாக்கி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது மிகவும் கவலை அளிக்கிறது என்று சொல்லி, இந்த நேரத்தில்
எனது இறந்து போன அந்த 40 கரூர் 40 குடும்பங்களுக்கும் எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மக்களே, சற்று விழித்தெழுங்கள். தமிழ் மக்களே, கல்வி அறிவு என்பது ஏட்டு அளவில் அல்ல, சிந்தனை அளவிலும் செயல் அளவிலும் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி, விஜய் அவர்கள் உடனடியாக நான் தொடக்கத்தில் கூறியது போல 1 கோடி ரூபாய் இறந்த தலா ஒருவருக்கு நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி நடிகரை பார்ப்பதற்கும் தலைவர்களை பார்ப்பதற்கும் மக்கள் இப்படி தங்களது சுகத்தையும் தங்களது நேரத்தையும் தங்களது பணிகளையும் தங்களது கடமைகளையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த ஒரு சில நிமிடங்களுடைய அந்த 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 பார்வைக்காக காட்சிக்காக இப்படி முண்டியடித்து கொண்டு வந்து சாகின்றார்களே என்பது கவலை அளிக்கிறது. இதற்கு அரசு பொறுப்பல்ல, மாறாக மக்கள் நீங்கள் தான் பொறுப்பு என்றும், இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை குளறுபடிகளோடு ஏற்பாடு செய்கின்ற தலைவர்களும் நடிகர்களும் தான் காரணம் என்று சொல்லி, இனிமேல் இப்படிப்பட்ட நிலைக்கு நீங்கள் உள்ளாக வேண்டாம் என்று சொல்லி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், பகுத்தறிவோடு வளர்க தமிழ் இனம்.